ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம்னா கூலி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏண்டா மாப்பிள்ள டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தை எடுக்க வச்சோன்னா கண்டகர்மானத்தில் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் காட்டுறாங்க. தலைவர் காட்டும்போது அவர் ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு. மேன்ஷன்னா பல ஊரில் இருந்து வந்து தங்குறதுக்காக ஒரு பிஜி, அது மாதிரி பிஜி மாதிரி தான் அப்படி கட்டி விட்டுருக்காரு. அவர் வந்து கம்மியான ரெண்டில் கொடுக்குறாராம். அவரே ஒரு கூலி தொழிலாளி. அவர் கம்மியான ரெண்டில் கொடுக்குறது எப்படி வருமானம் வருதுன்னு தெரியல. அப்புறம் எதை வச்சு சாப்பாடு போடுறாங்க இது மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குது. எங்கள் காசு எங்கேருந்து வருதுன்னு அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அப்படியே கொஞ்சம் கதையை கொண்டு போனீங்கன்னா நம்ம சத்யராஜை கொண்டுறாங்க அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறாங்க. அந்த தலைவர் வந்து தலைவரோட ஃப்ரெண்டு தான் சத்யராஜ். அவரை எப்படி கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறது கதை மூவ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாப்படி. அவர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சீக்ரெட்டான போலீஸ் ஆஃபீஸரை அனுப்புகிறாங்க அந்த துறைமுகத்துக்கு. துறைமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. யார் சோபின் கண்டுபிடிச்சிடலாம். சோபின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கொண்டுறாங்க. அதை கொண்டவனை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்காக மண்டை பிடிச்சிருக்கிறப்பாங்க. அவ்வளோ பெரிய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போது பார்த்தீங்கன்னா எரிக்கலாம், எரிச்சிட்டு கூட அந்த பாடியை எரிச்சிட்டு அந்த கடலில் கரைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக நம்ம சத்யராஜை கூப்பிட்டு வந்து ஒரு சேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சேரை கண்டுபிடிச்சும் போது அந்த சேரில் அப்படியே அங்கனங்கானி கரண்ட் வருது. கரண்ட் வந்து அப்படியே அந்த சாம்பல் ஆகி போயிடுது. இது ஒரு தேவையில்லாமல் சேரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜை எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சத்யராஜை 2 நிமிஷத்துக்கு ஒரு காட்டுறாங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு செத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோபின்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லவனா திருந்துற மாதிரி காட்டுறானுங்க. அப்புறம் வந்து அவனை கட்ட வேணாம் மாதிரி இருக்கான். ஒரு இடத்துல திருந்துற மாதிரி காட்டுறாங்க. அவர் அதாவது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொண்டு வரேன்னு சொல்லி கிழிச்சு மேலே கிழிச்சா பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்தில். ஏன் நம்ம லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ட்ரக்கு இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துறது அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ணுவானுங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ச் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வேறு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இதில் நம்ம தலைவரை 90s கொண்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு அதாவது ஆட்களை கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கிட்னி அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க அது மாதிரி கொண்டு போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் என்ன நினச்சிட்டாருன்னு வச்சுக்க, நம்ம ஜெயிலர் படத்தில் மாதிரி 3 சூப்பர் ஸ்டாரையும் கொண்டு வந்து இறக்குனா படம் ஹிட் ஆயிரு அப்படின்னு நினச்சிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்படி தான் எல்லா பேத்தையும் கொண்டு வந்து இறக்குறதுனால யாருக்கு எந்த கதை பண்ணுறது அப்படின்னு தெரியல. யாராச்சும் ஒரு கேரக்டர் மனசு நிற்கிதானா யார் கேரக்டரும் மனசு நிற்க மாட்டேங்குது. மிஞ்சி போனால் பூஜா ஹேட்டலோட கேரக்டர் தான் நிற்கிது. அது அந்த பாட்டுக்காக மட்டும்தான் நிற்கிது. எல்லாம் அந்த மோனிகா அப்படிங்கிற அந்த பாட்டுக்காக நிற்கிது. அப்புறம் அந்த சோபினே நல்லா கேரக்டர் நல்லா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் அவருக்கு கொண்டு போன ரைட்டிங் தான் நல்லா இல்லை. அதாவது கதை தான் நல்லா இல்லை. இப்போ செத்துட்டு வரான், அதுக்கப்புறம் புடச்சி வரான், அப்புறம் நல்லவனா திருந்து வரான், அப்புறம் கெட்டவனா மாறுவானா, மறுபடியும் நல்லவனா மாறுவானா, அப்புறம் கெட்டவனா மாறுவானா. சோபினுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குதான். அவங்க 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்களாம். சோபினுக்கும் சத்யராஜுக்கு எதுக்கு சண்டை வந்துச்சு, ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம தலைவர் நம்ம துறைமுகத்துக்கு போகிறாரு. யார் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜன் நடத்தினதை இவர் நடத்தினார். ஏதோ தடவி திருவி பார்க்குறாரு அந்த சேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. அங்கே ஒன்றுமே வேலை செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அமீர்கான் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாய் ஜாக்கிங் போன மாதிரி நாயை கூட்டி வராரு. நாயை கூட்டி வந்து நம்ம அமீர்கானுங்க தலைவருக்கு சண்டை வரும்னு பார்த்தா சண்டே வரல, சமாதானம் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சிட்டாங்க. ஏன் முடிச்சிட்டாங்க, ஒரு சண்டை வந்தால் தானே சரி. கடைசி எப்பயுமே கடைசி சீனில் ஃபைட்டிங் வரும், இல்லை ட்விஸ்ட் வரும் அப்படிங்கிற பேர். இவங்க வந்து சமாதானமாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துகிறார்ல, அதில் ஒரு 12 பேர் தங்கியிருக்காங்க. அவங்க வந்து வெளியவே வர மாட்டாங்களா. விசில் அடித்து கூப்பிட்றாரு. அப்படின்னா தான் அப்போ தான் அவங்களாம் வெளியே வர்றாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து தலைவரோட விசுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. இதில் வந்து நல்லபடி எழுதி வச்சிருக்கு அப்படி லோகேஷ். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.